السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه حزب الله وعلينا عباد الله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. வல்லவனை வாழ்த்தி வல்லல்குமாரை போற்றி வழிபாடுகளின் ஆசிரியரை நாடி என துறையை துவங்குகிறேன். புனிதமிக்க இந்த ஜும்ஆ நாளிலே, மகத்துவமிக்க இந்த மஸ்ஜிதிலே நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக ஒன்றுபட்டியது போல நாளை மறுமையில் சுவனப்புஞ்ச உலகில நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ஜுமாஅல் ஊலா என்று சொல்லப்படுகின்ற முதல் பனித்துளி குளிர்ச்சியான மாத காலத்தை நாம் எல்லாம் அடைந்து அதனுடைய முதல் பிறையன்று இந்த ஜும்ஆவுடைய தினமாக நமக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா அமைத்து தந்து அதை இந்த புனிதமான மஸ்ஜிதில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா மகத்துவமிக்க இந்த மாதத்தின் பொருட்டால் நம் அனைவருக்கும் ஈருலக நற்பாக்கியங்களை நிறைவாக நிரப்பமாக தந்து புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற திருக்கலிமாவை நம்முடைய மனதால் ஏற்று நாவினால் உறுதி சொல்லி அல்லாஹ்விற்கு உண்மையான நல்லடியார்களாக வாழ்வதற்கு நமக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்திருக்கிறார். அந்த வகையில் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே எங்கு பார்த்தாலும் நவீன யுகங்கள் அப்படியே வியாபித்து இருக்கின்றன. எதை எடுத்தாலும் நவீனங்கள் கலந்து இருக்கின்றன. நவீனங்கள் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நம்மால் வாழ முடியாது என்ற அளவிற்கு நம்மை சுற்றி எல்லா விஷயங்களிலும் நவீனங்கள் கலந்து நம்மை எல்லாம் புதிய யுகத்திற்கே இந்த காலகட்டம் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவை உறுதியோடு நாவால் சொன்ன நாம் அந்த நவீனங்களை ஏற்றுக்கொண்டு அந்த நவீனங்களை நம்முடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொண்டு நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ளலாமா என்று பார்த்தால் இந்த ஜும்ஆவுடைய சிந்தனையாக நம்முடைய உள்ளத்தில் நாம் பதிவு செய்ய வேண்டியது இருக்கிறது. என்ன தெரியுமா?
உலகம் எப்படி மாறினாலும் சரி, உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் எப்படியெல்லாம் உயர்ந்து கொண்டே போனாலும் சரி, உலகத்தினுடைய பொருட்கள் எப்படியெல்லாம் நம்மை கவர்ந்து இழுத்தாலும் சரி, மனதில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவை உறுதியோடு சொன்ன நாம் எக்காலமும் மாறக்கூடாது. மாறக்கூடாது என்றால் என்ன அர்த்தம் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு விதமான சூழல், அந்த சூழலுக்கு தோதுவாக நம்மை நாம் மாற்றிக் கொள்வதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய அறிவுக்கு ஒப்பானதாக இருக்கிறது. என்றாலும் கூட அல்லாஹ் என்னுடைய எஜமான், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினால் நமக்கு வழங்கப்பட்ட மாபெரும் முன்மாதிரியான வழிகாட்டி. இந்த இரண்டில் கொஞ்சம் கூட நாம் சருகிவிடக்கூடாது. நம்முடைய அறிவை உட்படுத்திக் கொண்டு இந்த இரண்டை பின்பற்றி விடக்கூடாது. ஒரு இடத்தில் தடுக்கப்பட்ட காரியம் ஒன்று உண்டு, இன்னொரு இடத்தில் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முழுமையாக வழிபட்டு செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த இரண்டில் நாம் எதை எடுக்க வேண்டும்? தடுக்கப்பட்ட ஹராமான விஷயத்தை நாம் எடுத்தால் உலகத்தை சம்பாதித்துக் கொள்ளலாம். அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் நம்முடைய வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டால் உலகத்தில் நாம் எதையும் பெற முடியாது. இந்த இரண்டில் நாம் எதற்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? ரெண்டுக்குமே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் தான். உலக ஆதாயங்களும் நமக்கு வேணும் தான், உலகத்தினுடைய பொருட்களும் நமக்கு வேணும் தான், உலகத்தினுடைய வசதி வாய்ப்புகளும் நமக்கு வேணும் தான். ஆனால் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முதல் உரிமை கொடுக்க வேண்டுமா, உலக ஆதாயங்களுக்கு முதல் உரிமை கொடுக்க வேண்டுமா என்று பார்த்தால், அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஏற்றுக்கொண்ட நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா? எக்கால கட்டத்திலும் நான் இந்த உலகத்தில் பிறந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரை, என்னுடைய சந்ததிகள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற வரை அல்லாஹ்வுடைய தூதரும் தான் எனக்கு முதல் உரிமை. இரண்டாவது தான் இந்த நவீன யுகத்தில் நாம் சம்பாதிக்கின்ற உலக ஆதாயங்கள், அதெல்லாம் இரண்டாம் பட்சம் தான் என்று எக்காலகட்டத்திலும் எது மாறினாலும் சரி நாம் மாறிவிடுகிறோம். அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் தான் முதல் உரிமை, இரண்டாவது தான் இந்த நவீன விஷயங்கள் எல்லாம் என்று இரண்டாம் பட்சமாகத்தான் நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமே தவிர முதல் உரிமையாக நவீனங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தொழுகையினுடைய நேரங்கள் வருகிறது, தொழுகைக்கான வாக்கு நமக்கு சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் நம்முடைய வியாபாரத்தில், நம்முடைய தொழில் துறையில் அப்போதுதான் வாடிக்கையாளர்கள் எல்லாம் வந்து அப்படி குழுமிக் கொண்டிருக்கிறார்கள். விட்டு சென்றால் வியாபாரம் போய்விடும். விடாமல் வியாபாரத்தை நடத்தினால் அல்லாஹ் ரசூலுக்கான அந்த தொழுகை நம்முடைய வாழ்க்கையில் வராது. எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? தொழுகைக்கா வியாபாரத்திற்கா என்று பார்த்தால் நம்முடைய செயல்பாடு என்ன தெரியுமா? தொழுகைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், வியாபாரம் அடுத்த விஷயம் தான். அதனால்தான் அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ் வதருல் பைஅ. ஜும்ஆவுடைய நாளன்று உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அழைப்பு கொடுக்கப்பட்டு விட்டால் அல்லாஹ்வை நினைப்பதற்கு பள்ளிக்கு விரைந்து வந்து விடுங்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும்.
வாங்க சொல்லப்பட்டு விட்டால் பள்ளிக்கு போவேன் மட்டும் அல்லாஹ் சொல்லல, குதித்து ஓடிக்கொண்டு செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்படி என்றால் என்ன? நீங்க செஞ்ச அனைத்து விஷயங்களும் எல்லாத்தையும் ஒதுக்கிவிட்டு அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு பள்ளிக்கு விரைந்து வந்து விடுங்கள் என்று அர்த்தம். வதரல் பைஅ, வியாபாரத்தை விட்டு விடுங்கள். யாரெல்லாம் அப்போதுதான் வாடிக்கையாளர்கள் வந்து குழுமிக் கொண்டிருக்கிறார்களே, இப்போது விட்டால் வியாபாரம் போய்விடுமே என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், வியாபாரத்தை விட்டு விடாமல் நீங்கள் வியாபாரத்தை செய்து கொண்டு சம்பாதிப்பதற்கு நீங்கள் உங்களுடைய கவனம், உங்களுடைய உழைப்பு எல்லாம் அதில் நீங்கள் கொடுத்து விட்டால் அதிலிருந்து, அந்த வியாபாரத்திலிருந்து பெறக்கூடிய வருமானம் இருக்கிறது, அந்த வருமானத்தில் உங்களுக்கு பரக்கத் ஏற்படும். அந்த வருமானத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் ஏற்படாது. எப்படி நிறைய சம்பாதிக்கிறவங்க இந்த உலகத்தையே வாங்குவதற்குண்டான எல்லா வசதிகளும் இடத்தில் வந்து விடுகிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கண்ணுக்கு தான் அது பெரிதாக தெரியும், ஆனால் உங்களுடைய கண்களுக்கு மறைவில் ஒரு உலகம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த உலகத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அப்ப அதனால அந்த வருமானத்தின் மூலமாக, அந்த பொருளாதாரத்தின் மூலமாக நமக்கு எதுவும் கிடைக்காது என்று உணர்த்தும் விதமாக அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை நமக்கு கூறி காட்டுகிறார். அப்படி என்றால் நவீனங்களை நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாதா? மார்க்கம் நமக்கு அது தடை செய்திருக்கிறதா? 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்கு நமக்கு வழிகாட்டினார்களோ அப்படிப்பட்ட அந்த காலத்தில் சொல்லப்பட்ட வழிபாதையில் தான் நாம் வாழ வேண்டுமா? இந்த 21ஆம் நூற்றாண்டில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த நவீனங்களை நாம் பயன்படுத்தக் கூடாதா என்று ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்தில் எழும். அதற்கு மார்க்கம் நமக்கு என்ன பதில் சொல்லி தருகிறது தெரியுமா? நவீனங்களை பயன்படுத்தக் கூடாது என்றோ, நவீனங்களை எடுத்துக்கொள்ளக் கூடாது என்றோ மார்க்கம் சொல்லவில்லை. மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அந்த நவீனங்களை எடுத்துக்கொண்டு உங்களுடைய கவனங்களை எல்லாம் அதில் செலுத்தி அதற்கு முதலுரிமை நீங்கள் கொடுத்துவிடக் கூடாது என்றுதான் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. நவீனங்களை எப்போதும் மார்க்கம் எதிர்க்கவில்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு புதிய விஷயங்கள் வருகிற போது அது நம்முடைய மார்க்கத்திற்கு தோதுவானதாக, நம்முடைய மார்க்கத்தை பலப்படுத்தக்கூடியதாக, நம்முடைய மார்க்கத்தை வலுப்படுத்தக்கூடியதாக இருந்தால் அதை நாம் எடுத்து செயல்படுவதில் மார்க்கம் எந்த ஒரு தடையும் நமக்கு விதிக்கவில்லை. அதனால்தான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு இடத்தில் ஹஜ்ரத் ஹாரிஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வந்து சொல்லிக்கிறார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, பள்ளிவாசலில், அதுவும் உள் பள்ளிவாசலில் எதை பேச வேண்டுமோ அதை பேசாமல் மக்கள் எல்லாம் சத்தியத்திற்கு மாறான உலக ஆதாயங்களை பெறக்கூடிய விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஹாரிஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் வந்து சொல்கிறார்கள். சொல்கிற போது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் ஃபித்னா என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய குழப்பங்கள் நம்மை வெகு சீக்கிரத்தில் எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதாக அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். சொன்னதுமே ஹாரிஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்டார்கள், அப்படி என்றால் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களே, அந்த குழப்பங்களை தீர்த்து மார்க்கத்தின்படி நாம் வாழ்வதற்கு, அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தின்படி, திருப்தியின்படி நாம் வாழ்வதற்கு நாம் எதை தீர்வாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டபோது ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அதுதான் அல்லாஹ் நமக்கு வழங்கிய குர்ஆன், அல்லாஹ்விற்கு
இந்த இரண்டையும் வலுவாமல் மிகவும் பலத்தோடு நாம் பற்றி பிடித்துக் கொண்டால்தான் அந்த குழப்பத்தை நம்மால் எதிர்க்க முடியும் என்று ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிவிட்ட பிறகு இவ்வாறு சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஹந்தக் என்கின்ற மிகப்பெரிய அகப்போர் நடந்தது. தபூக் என்ற இடத்தில், தபூக் என்ற இடம் மிகப்பெரிய பாலைவனமாக இருந்தது. அந்த இடம் வெயில் அடித்தால் அந்த சுடுவானை மணல் அவ்வளவு கொதிக்கும். அப்படிப்பட்ட இடத்தில் போர் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை. எதிரிகள் மிகவும் அதிகமான பலம் கொண்டவர்களாக, போர் கருவிகளை, நவீன கருவிகளை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஷாம் தேசத்திலிருந்து மிகப்பெரிய ஆயுதங்களை எல்லாம் வாங்கிக் கொண்டு இஸ்லாத்தையும் இஸ்லாத்தில் உள்ள இஸ்லாமியர்களையும் எதிர்ப்பதற்கு வந்து நிற்கிறார்கள். நாமோ நம்மிடத்தில் போர் கருவிகள் எதுவும் கிடையாது, நவீன கருவிகள் எதுவும் கிடையாது, நம்முடைய கூட்டமும் குறைவாகத்தான் இருக்கிறது. என்ன செய்வது என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஹஜ்ரத் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார். சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யார்? பாரசீக நாட்டிலிருந்து குடிபெயர்ந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி தன்னுடைய சொந்த ஊர், தன்னுடைய செல்வம், தன்னுடைய உடைமை அனைத்தையும் விட்டுவிட்டு மதீனாவிற்கு வந்தவர். அந்த சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய பாரசீக யுகத்தில நாங்கள் எதிரிகளை நோக்கி சண்டையிடுகிற போது எதிரிகள் எங்களை விட அதிகமான கூட்டத்தினர்களாக இருந்தால் நாங்கள் அகல்குழி தோண்டிவிடுவோம். எதிரிகள் அந்த அகல்குழிக்கு அந்த பக்கம் இருப்பார்கள், நாங்கள் அகல்குழிக்கு இந்த பக்கம் இருப்போம். எதிரிகள் எங்களை நோக்கி விடக்கூடிய அம்புகளும் சரி, வாள்களும் சரி, அவர்கள் மிக மோசமாக ஆவேசமாக வந்தாலும் சரி, எல்லாம் அந்த அகல்குழியில் தோண்டியது அவர்களுக்கு தெரியாமல் அதில் அவர்கள் விழுந்து விடுவார்கள். இப்படித்தான் எதிரிகளை நாங்கள் எதிர்கொண்டு வெற்றி பெறுவோம். அந்த ஒரு யுக்தியை நாம் கையாளலாமா என்று கேட்டார். அதுவரையிலும் அரபுலக தேசத்தில் அப்படிப்பட்ட போர் யுக்தியை யாரும் செய்யவில்லை. இந்த நவீன சிந்தனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அதன்படி செயல்பட்டார்கள். தபூக் யுத்தத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைத்தது. எதிரிகள் எல்லாம் விரண்டோடி சென்று விட்டார்கள். இந்த வரலாற்று நிகழ்வு நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால், நவீனத்தை நாம் கையாளுவதால் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு பலம் கிடைக்கிறது என்றால் அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை என்றால் நாம் அதை எடுத்துக்கொள்ள கூடாது என்பதுதான் இந்த வரலாற்று நிகழ்வு நமக்கு மிகப்பெரிய ஒரு அர்த்தத்தை நமக்கு காண்பித்து தருகிறது. இது மட்டுமல்ல, இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் திறந்து பாருங்கள். ஒவ்வொரு வரலாறுமே இந்த உலகம் உள்ளளவு வரை நாம் எப்படி அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்பதை அற்புதமாக நமக்கு வழிகாட்டக்கூடியதாக நம்முடைய இஸ்லாமிய வரலாறு அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நமக்கு முன்னால் சென்ற வழிமார்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற, விலாயத்தை பெற்ற, மிகப்பெரிய இறைநேசத்தை பெற்ற, இறைநேச செல்வர்களான வழிமார்கள் எல்லாம் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். எல்லா காலகட்டத்திலும் வழிமார்களுடைய அந்த ஒரு பாதையை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஒவ்வொன்றும் அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். நபித்துவ பாதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நிறுத்தப்பட்டு விட்டது. அந்த பாதை அடைக்கப்பட்டு விட்டது. நபிகளாருக்கு பின்னால் எந்த ஒரு
நபித்துவ பாதைக்கு அடுத்து அல்லாஹ் இந்த உலகில் முஃமின்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய அற்புதமான புனிதமான பாதை விலாயத்தினுடைய பாதை. இறை நேசத்தின் மூலமாக இறை நெருக்கத்தை பெற்று தரக்கூடிய விலாயத்தினுடைய பாதை. அந்த விலாயத்தினுடைய பாதைக்கு கியாமத் நாள் வரை அல்லாஹ் தஆலா அதனுடைய கால நேரத்தை அமைத்து நமக்கு தந்திருக்கிறார். விலாயத்தினுடைய பாதையை அல்லாஹ் தஆலா இதுவரையிலும் மூடவில்லை. நீங்களும் வலியுல்லாஹலாம், நானும் வலியுல்லாஹலாம், யார் நினைத்தாலும் வலியுல்லாஹலாம். அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்று மிகப்பெரிய ஒரு இறைநேச செல்வராக வாழலாம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, எந்த காலகட்டத்திலும் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் மாறு செய்தல் என்பது நம்மிடத்தில் வந்துவிடக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் ரசூல் வெறுக்கின்ற எந்த ஒரு வெறுப்பான செயலும் கூட நம்மிடத்தில் வந்துவிடக்கூடாது. ஒரே ஒரு வெறுப்பான செயல், மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரே ஒரு வெறுப்பான செயல், மக்ரூஹான செயல் என்று சொல்வோம். அந்த ஒரு செயல் நம்மிடத்தில் வந்துவிட்டாலும் கூட விலாயத்தினுடைய பாதையை நம்மால் அடைந்து விட முடியாது. ஹஜ்ரத் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய மாணவர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு அவர்கள் ஒரு ஊரில் வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இறைநேச செல்வரை பார்ப்பதற்கு செல்கிறார்கள். இந்த வரலாறு அல் பிதாயா வன் நிஹாயா என்கின்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். 6 மாதங்கள் பயணம் செய்து அந்த மிகப்பெரிய ஒரு இறைநேச செல்வரை காண்பதற்கு வருகிறார்கள். இறைநேச செல்வர் இருக்கின்ற இடத்திற்கு வந்து விட்டார்கள். இன்னும் அவர்களுக்கும் அந்த இறைநேச செல்வருக்கும் சந்திப்பதற்கு 10 ஜான் அளவுதான் இடம் இருக்கிறது. அந்த இடத்திற்கு நெருக்கமாக வந்தவர்கள் அப்படியே திரும்பி சென்று விட்டார்கள். வெளியே வந்ததற்கு பிறகு மாணவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள், ஆசிரியர் அவர்களே, இந்த ஒருவரை பார்ப்பதற்காக வேண்டித்தான் 6 மாதங்களாக பயணம் செய்து நாம் வந்தோம். அப்படி பயணம் செய்து வந்து அவருடைய இடத்தை அடைந்து அவருக்கும் நமக்கும் 10 ஜான் அளவுதான் இடம் இருக்கிறது. அதற்குள்ளேயே அவருடைய இடத்திற்கு சென்று திரும்பி விட்டீர்களே, இதற்கு என்ன காரணம்? அப்போது ஜுனைது பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், மாணவர்களே, அவரிடத்தில் நாம் நெருங்குகிற போது அவர் எச்சிலை துப்பக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. எச்சிலை துப்புகிற போது வலதுபுறமாக திரும்பி அவர் துப்பிவிட்டார். நம்முடைய ஹபீபான ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள், எச்சிலை துப்புகிற போது வலது பக்கமோ முகத்திற்கு நேராக துப்பிவிடாதீர்கள், இடது பக்கமாக துப்புங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான நடைமுறையை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எந்த ஒரு முஃமின் சுன்னத்தான நடைமுறைக்கு மாறாக ஒரு செயலை செய்கிறானோ அது மார்க்கத்தில் மக்ரூஹ் என்ற அருவருப்பான செயலாக கருதப்படுகிறது. அந்த அடிப்படையில் இறைநேச செல்வர் என்று சொல்லி இருக்கக்கூடிய அவர் வலது பக்கத்தில் திரும்பி துப்பிவிட்டதால் அவரிடத்தில் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அருவருப்பான செயல் நிகழ்ந்து விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்த சுன்னத்தான நடைமுறைக்கு மாற்றமான ஒரு விஷயத்தை அவர் செய்து காட்டிவிட்டார். அப்படி என்றால் இவர் உண்மையான இறைநேச செல்வராக இருக்க முடியாது. அப்போ இவர் யாரு? மாய வித்தை காட்டக்கூடிய மக்களுக்கெல்லாம் தன்னை இறைநேச செல்வர் என்று சொல்லி எல்லா விதமான மாயங்களை மக்களுடைய கண்மூடித்தனமான நம்பிக்கையை பெற்று தன்னை இறைநேச செல்வர் என்று காட்டிக்கொள்ளக்கூடியவர் தான் இவர். அதனால்தான் அவரிடத்தில் நான் முசாஃபஹா செய்யாமல் அப்படியே திரும்பி விட்டேன் என்பதாக ஹஜ்ரத் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னதாக வரலாற்று ஏடுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு வினாடியிலும்
ஒழுக்கத்திற்கு மாற்றமான செயலை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நாம் வலியுல்லாவாக வாழ்ந்த மிகப்பெரிய இறைநேச செல்வர்களை நம்மை போன்ற மனிதர்கள் என்று சொல்லலாமா? சொல்லவும் கூடாது. அப்படி என்றால் வலியுல்லாவாக ஆகுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காண்பித்து தந்த அற்புதமான சுன்னத்தான நடைமுறை. அந்த சுன்னத்தான நடைமுறையை நாம் எப்படி அதை பின்பற்றி வாழ்கிறோமோ அப்போதுதான் அந்த விநாயகத்தினுடைய பாதையை நம்மால் அடைய முடியும். அதனால்தான் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய இறைநேச செல்வர்களான அந்த விநாயகத்தினுடைய பாதையில் மிகப்பெரிய அளவில் உயர்ந்தவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிற போது இவ்வாறு சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற இறைநேச செல்வர்கள் லா ஹவுஃபுன் அலைஹிம், இந்த உலகில் அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நிகழ்ந்து விடுமோ என்று அவர்களுக்கு பயம் இருக்காது. வலாக்கும் யஹ்சனூன், அவர்கள் இந்த உலகத்தில் நாம் நினைத்தது கிடைத்து விடாமல் போய்விடுமோ என்ற ஒரு கவலையும் அவர்களுக்கு இருக்காது. அல்லதீன ஆமனு, எப்போதுமே அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டவர்கள். வகானு யத்தகூன், எப்போதுமே அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்கள். எப்போதுமே அந்த விஷயத்தில் அவர்கள் சருகுதல் அவருடைய இடத்தில் ஏற்படாது. இப்படிப்பட்டவர்கள் தான் லஹுல் புஸ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা. இப்படிப்பட்ட இறைநேச செல்வர்களுக்கு தான் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் மிகப்பெரிய நற்செய்தி உண்டு. லா தப்தீல லி கலிமாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தைகளை மாற்றுவதற்கு எவனுக்கும் சக்தி கிடையாது. ذلك هو الفوز العظيم. இந்த வலியுல்லாஹ்வாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட இறைநேச செல்வர்களுடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்டுவதில் தான் ஹுவல் ஃபூஸுல் அஸீம், மகத்தான வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்படிப்பட்ட உயர்தரமான விநாயகத்தினுடைய பாதையில் வாழக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாழ்நாள் முழுவதிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தான நடைமுறையை பேணி வாழக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இந்த உலகத்தினுடைய நவீனங்களை கண்டு ஆச்சரியப்பட்டு அதிலேயே மூழ்கி நாம் அதிலேயே போய்விடாமல் அந்த நவீனங்களை நம்முடைய இஸ்லாத்திற்கு தோதுவானதாக ஆக்கிக் கொண்டு அதில் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கிக் புரிவானாக. வாழ்நாள் முழுவதிலும் குர்ஆனை ஓதி அதனை விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாழ்நாள் முழுவதிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய நாவை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாழ்நாள் முழுவதிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கொண்டெல்லாம் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடினார்களோ அதை கொண்டெல்லாம் நாமும் உதவி தேடுவதற்குண்டான தௌஃபீகை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விட்டெல்லாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடினார்களோ அதை விட்டெல்லாம் நம்மையும் நம்முடைய சாலிஹான பிள்ளை செல்வங்களையும் சாலிஹான மனைவி மக்கள் உற்றார் உறவினர்கள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து அருள் புரிவானாக. நாளை உண்மையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மகாமு மஹ்மூத் என்று சொல்லப்படுகின்ற புகழப்படக்கூடிய அந்த இடத்தில் லிவாவுல் ஹம்து என்று சொல்லப்படுகின்ற புகழப்படக்கூடிய அந்த கொடியை பிடித்து நபிகளுடைய முபாரக்கான கரத்திலிருந்து ஹவ்வுல் கௌசர் நீர் தடாகத்திலிருந்து நீர் பருகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. எதை கேட்டோம் அதன்படி வாழ்நாள் முழுவதும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.